ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். உலகளாவிய மத தத்துவங்களுக்கான தேவை. உண்மையை தேடும் ஒருவரின் கேள்விகளுக்கான பதில்கள். பின்வரும் கேள்விகள் ராஜஸ்தான் மாநிலம் ராஜபுதனா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் புகழ்பெற்ற எழுத்தாளரும் இந்திய கலாச்சாரத்தின் சரித்திர ஆசிரியருமான பகவத் எஸ் உபாத்யாயா அவர்களால் 1951 பரமஹம்ச யோகானந்தரிடம் கேட்கப்பட்டன. இப்பேராசிரியர் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் சர்வதேச தலைமையகத்தில் பரமஹம்சரை சந்தித்தார். பரமஹம்சரே, தாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பரம்பரையை சார்ந்தவரா? ஆமாம். சுவாமி சங்கரர் எனும் ஆதி சங்கராச்சாரியாரால் தற்போதைய வடிவில் மாற்றி அமைக்கப்பட்ட இந்தியாவின் பண்டைய சுவாமி பரம்பரையை சார்ந்தவன். எனக்கு தீட்சை அளித்த என் குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் போன்று சுவாமி பரம்பரையின் 10 பிரிவுகளில் ஒன்றான கிரி மலை எனும் கிளையை சார்ந்தவன் நான். நீங்கள் ஒரு சமயவாதி. சமயமானது உலகில் பிரிவினை, இரத்தம் சிந்துதல், தீமை ஆகியவற்றிற்கான ஒரு காரணமாக இருந்து வருகிறது என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? போலி தங்கத்தின் இருப்பு தூய தங்கத்தின் மதிப்பை குறைப்பதில்லை. அதுபோன்று போலி மதம் உண்மையான மதத்தின் மதிப்பை குறைக்காது. மதத்தின் சக்தியை தவறாக பயன்படுத்துபவர்கள் அல்லது தமது சுய விளம்பரத்துக்காக சமய நடைமுறைகளை பின்பற்றுபவர் போல் பாசாங்கு மட்டும் செய்பவர்கள் போலிகளாக மாறுகிறார்கள். சில சமயங்களில் தீங்கு செய்பவர்கள் ஆகிறார்கள். அவர்கள்தான் தவறு செய்பவர்கள். மதம் அல்ல. உண்மையான மதம் அல்லது தர்மத்தின் உதாரணமாக விளங்குபவர்கள் உலகத்தின் ஆன்மீக மேம்பாட்டிற்கான ஆதாரமாக திகழ்கிறார்கள். மேலும் அவர்களை என்றென்றைக்கும் துயரத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகின்றனர். உண்மையான மதமானது உடல், உள்ளம், ஆன்மா ஆகியவற்றை இறைவனோடு ஒன்றுபட செய்யும் தத்துவங்களை கொண்டது. இறுதியில் அதுதான் புவியின் எல்லா தீங்குகளிலிருந்தும் மனிதனை விடுவிக்க வல்ல ஒரே காப்பாளர் ஆகிறது. சமயம் தானாகவே மனிதனின் ஆன்மீக மேம்பாட்டிற்கு உண்மையில் தேவைதானா? அவன் ஒரு குறிப்பிட்ட சமயம் அல்லது பரம்பரையில் சேரும் பொழுது தன்னையே எல்லைக்குட்படுத்தி கொண்டு, எனவே தனக்கும் மற்ற சமய நம்பிக்கைகளுக்கும் இடையே தடைகளை உருவாக்கி கொள்ளவில்லையா? பிடிவாத கொள்கையுள்ள மதங்கள் கிளை வழிகள் ஆகும். சில நேரங்களில் எங்கும் இட்டு செல்லாத முட்டு சந்துகள். அவ்வாறு இருப்பினும் ஓரளவு நல்ல பிடிவாத கொள்கையுள்ள மதம் ஒரு மெய்யான சாதகரை உண்மையான மதத்தின் நெடுஞ்சாலைக்கு இட்டு செல்ல முடியும். அந்த வழி இறைவனிடம் இட்டு செல்கிறது. யோகம் எனும் அந்த பெரு வழியானது ஒவ்வொரு ஆன்மாவையும் பரம்பொருளுடன் மீண்டும் சேர்க்கும் அறிவியல் முறை. பகவத்கீதையில் யோகம்தான் மற்ற எல்லா பாதைகளை விட, பக்தி, ஞானம், நன்னெறி செயல்கள் ஆகியவற்றின் பாதைகளை விட மிக உயர்ந்தது என்று பறைசாற்றப்படுகிறது. மனிதன் எவ்வாறு பரம்பொருளிலிருந்து உடலுக்குள் இறங்கி பின் உடல் மற்றும் அதன் புலன்கள் மற்றும் உடைமைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டான். மேலும் அவன் எவ்வாறு இறைவனை நோக்கி செல்ல முடியும் என்பதை பற்றிய விஞ்ஞானம்தான் யோகம். அனைத்து மதங்களின் பொது பகுதியான இறைவனை பற்றிய அவர்களது உணர்வில் காணப்படும் அடிப்படை ஒற்றுமைக்கு யோக பயிற்சியின் வாயிலாக வரும் மெய்ப்பொருளை பற்றிய அனுபவம் அல்லது அனுபூதி சான்றளிக்கிறது. சமயம் புத்த மதம் அல்லது கிறிஸ்தவ மதம் போன்று ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு வடிவில் இருக்க வேண்டுமா, அல்லது அது தனிநபரின் உள்ளுணர்வை சார்ந்த நம்பிக்கை என்ற ஒன்றாக இருக்க வேண்டுமா? பதில்: ஒழுங்கு அமைக்கப்பட்ட மதம் ஒரு தேன்கூடு. இறை அனுபூதிதான் தேன். இரண்டுமே தேவைதான். ஒழுங்கு அமைக்கப்பட்ட மதம் புற கோட்பாடுகளிலும் சடங்கு விஷயங்களிலும் கவனம் செலுத்தும் பொழுது பெரும்பாலும் அது கொள்கை பிடிவாதம் எனும் வெறும் தேன்கூடாக மாறுகிறது. இதற்கு முற்றிலும் நேர்மாறாக இமயமலைகளில் சில யோகிகள் ஒழுங்கு அமைக்கப்பட்ட மதம் என்னும் தேன்கூடுகளை ஏற்படுத்தாமல் தம் இதயங்களுக்குள்ளேயே இறை அனுபூதி எனும் தேனை சேகரிக்கிறார்கள். இதனால் மற்றவர்கள் அந்த தெய்வ தேனை பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை. அது சுயநலம். ஒழுங்கு அமைக்கப்பட்ட மதம் பேரறிஞர்களால் ஆதரிக்கப்படும் பொழுது
அது உலகத்தில் அதிக நன்மை புரிகிறது. அது அகங்காரமுள்ள, மூட நம்பிக்கையுள்ள அல்லது மதத்தை வியாபாரமாக்குகின்ற மனிதர்களால் ஆதரிக்கப்படும் பொழுது அது அரிதாகவே நன்மை செய்கிறது. பெரும்பாலும் பொதுவாக மக்களுக்கு மிகுந்த தீங்கு விளைவிக்கிறது. கேள்வி: சமயம் உள்ளுணர்வு பூர்வமானதாக இருந்தால் அப்பொழுதும் கூட ஒரு குரு தேவைப்படுவாரா? பதில்: ஆரம்ப நிலையிலுள்ள ஆன்மீக சாதகர்களுடைய உள்ளுணர்வு இன்னும் வளர்ச்சி அடையாததால் இறைவன் அவர்களுடன் நேரடியாக பேசுவதில்லை. எனவே அகவழி காட்டுதல் தவறின்றி இருக்க முடியாது. இறைவன் எனவே தன்னுடன் ஒன்றுபடும் ஒரு குருவின் அறிவுரைகள் மூலம் வழி நடத்துகிறான். ஆசான் தெய்வீக இசைவை பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் குருடரை வழி நடத்துதல் போல் ஆகிவிடும். கேள்வி: சமயம் ஒழுங்கு அமைக்கப்பட்ட பிறகு, சின்னங்களாலும் வழக்கங்களாலும் வரையறுக்கப்பட்ட பிறகு ஒரு பிடிவாத கொள்கை வடிவத்தை எடுத்து விடாதா? பதில்: பருப்பு ஓட்டினுள் மறைந்திருப்பது போல் உண்மையான மதம் திருத்து காட்டும் பிடிவாத கொள்கை ரீதியான மத சம்பிரதாயங்களில் ஒழிந்துள்ளது. ஆனால் பாக்கு வெட்டியினால் ஓடு உடைக்கப்பட்டு உள்ளிருக்கும் பருப்பு கண்டெடுக்கப்படுவது போல் சமய லட்சியங்களின் மீதான உள்ளுணர்வு பூர்வமான தியானம் எனும் பாக்கு வெட்டியினால் தீவிரமான ஆன்மீக சாதகர்கள் கொள்கை பிடிவாத ஓட்டினை உடைத்து மறைந்திருக்கும் அக உண்மையை அடைய முடியும். காகம் ஒன்று ஒரு கடினமான வாதுமை மேலோட்டை வீணாக அழகால் கொத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் அது பருப்பை அடைய முடியாது. அதுபோல் மேலெழுந்த வாரியான ஆன்மீக சாதகர்கள் மதத்தின் பிடிவாத கொள்கை மேலோட்டை உண்மையின் உட்கருவை ஒருபோதும் அடையாமல் வெற்றியின்றி கடிக்கின்றனர். கேள்வி: எல்லா மதங்களுக்கிடையேயும் ஒரு அடிப்படை ஒற்றுமை உள்ளது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அவ்வாறிருக்கும்போது ஏன் ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களுக்கும் மற்ற மதங்களை பின்பற்றுபவர்களுக்கும் இடையில் பொறாமையும் போட்டியும் நிலவுகிறது? பதில்: இத்தகைய சண்டைகளை பற்றி பண்டைய கால சாஸ்திரங்களிலும் படிக்கிறோம். உயர்ந்த தெய்வமான சிவனின் பக்தர்கள் அவரை தலையானவர் என்று புகழ்கிறார்கள். வைணவர்கள் விஷ்ணுவையும் அவரது அவதாரங்களான ராமர் அல்லது கிருஷ்ணரைத்தான் மிக உயர்ந்தவர் என்று கருதுகின்றனர். மதத்தின் பிரிவினைக்குட்பட்ட பக்தர்கள் உண்மையான மார்க்கங்களினால் அக எழுச்சியூட்ட பெற்றவர்களின் வாழ்க்கையை பற்றிய முழு ஞானம் இல்லாதவர்களாக உள்ளனர். இயேசு, கிருஷ்ணர், புத்தர் மற்றும் இறைவனின் பிற உண்மை தூதர்கள் ஒன்று சேர்ந்து வந்தால் அவர்கள் சண்டையிட்டு கொள்ள மாட்டார்கள். மாறாக இறை தொடர்பு என்ற ஒரே கோப்பையிலிருந்து பருகுவார்கள் என்று நான் அடிக்கடி கூறியுள்ளேன். மதவாதிகளின் வேறுபட்ட கருத்துகள் 6 குருட்டு சகோதரர்கள் ஒரு யானையை குளிப்பாட்டியதை பற்றி இந்தியாவில் கூறப்படும் கதையை ஒத்துள்ளது. முரட்டு தோளுடைய யானையின் பக்கங்களை கழுவி கொண்டிருந்த முதல் சகோதரன் அது ஒரு பெரிய சுவரை போன்றுள்ளது என்று அறிவித்தான். இதை கேட்ட இரண்டாம் சகோதரன் அதை மறுத்து யானை வளையும் தன்மையுள்ள ஒரு மூங்கில் கம்பை போன்றது என்று வலியுறுத்தி கூறினான். அவன் யானையின் தும்பிக்கையை கழுவி கொண்டிருந்தான். மூன்றாம் சகோதரன் இவ்விரண்டு பேர்களையும் முட்டாள்கள் என்று எண்ணிக்கொண்டு யானை 2 வாழை இலைகளை போன்றது என்று சாதித்தான். அவன் காதுகளை கழுவி கொண்டிருந்தான். இந்த அபத்தமான அறிவிப்புகளை கேட்ட 4ஆம் சகோதரன் யானை பெரிய சதையாலான கூரையை தாங்கும் 4 தூண்களை போன்றது என்று அவர்களை திருத்தினான். அவன் கால்களை கழுவி கொண்டிருந்தான். 5ஆம் சகோதரன் ஏளனமாக சிரித்தான். ஏனெனில் அவனுக்கு யானை வெறும் 2 எலும்பு துண்டுகள்தான். அவன் யானையின் தந்தங்களை கழுவி கொண்டிருந்தான். இப்பொழுது 6ஆம் சகோதரன் மற்ற சகோதரர்கள் அனைவரும் கிறுக்கல்கள் என்று தெரிந்து கொண்டு யானை சொர்க்கத்திலிருந்து தொங்கவிடப்பட்ட ஒரு துண்டு கயிறுதான் என்று பிரகடனம் செய்தான். அவன் வாளை கழுவி கொண்டிருந்தான். அனைவருக்கும் இளையவனாகவும் சிறியவனாகவும் இருந்ததால் அவனால் வாளின் உச்சியை தொட முடியவில்லை. அதனால் அது தெய்வங்களின் விண்ணுலக பிரதேசங்களிலிருந்து இறங்கியுள்ளது என்று யூகித்தான். இச்சர்ச்சையின் உச்சகட்டத்தில் கண் பார்வையுள்ள வந்து விளக்கி கொண்டிருந்தார். நீங்கள் அனைவர் கூறியதும் சரியே, ஆனாலும் நீங்கள் அனைவர் கூறியதும் தவறு. ஏன் சரி என்றால் நீங்கள் உணர்ந்ததை சரியாக விவரித்துள்ளீர்கள். ஏன் தவறெனில் நீங்கள் ஒவ்வொருவரின் அனுபவமும் முழு உருவத்தின் ஒரு பகுதிதான்.
யானையானது இந்த எல்லா பாகங்களின் ஒரு மொத்தமாகும். மனிதனின் உணர்வு நிலை பிறவிகள் தோறும் வளர்ச்சி அடைந்து படிப்படியாக உண்மையின் அமுத கடலை மேன்மேலும் அனுபவிக்கின்றது. ஒவ்வொரு நபரும் அவரது தனிப்பட்ட அனுபவத்தின் அளவிற்கு ஏற்ப மட்டும் கிரகிப்பார்கள். அறிவாற்றலின் இந்த பேதங்கள் தான் ஒவ்வொருவரும் முழு உண்மையின் ஒரு பகுதியை மட்டும் அறிவதால் விவாதங்கள் மற்றும் சச்சரவுகளின் காரணங்கள் வேறுபடும் கருத்துகளின் பரிமாற்றம் திறந்த மனதுடனும் கண்ணியத்துடனும் செய்யப்பட்டால் அது ஆக்கப்பூர்வமானது. மூடநம்பிக்கையும் கொள்கை வெறித்தனமும் இருந்தால் பூசல்களில் முடிந்த அழிவை தரும். கேள்வி: நீங்கள் இந்து மற்றும் கிறிஸ்தவ மதங்களுக்கிடையில் ஒற்றுமைகளை காண்கிறீர்களா? பதில்: பகவத்கீதை, கிறிஸ்துவ பைபிள், குறிப்பாக புதிய ஏற்பாடு ஆகியவை எல்லா மறை நூல்களையும் விட மிக சிறந்தவை என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் அவை இரண்டும் இறைவனை நோக்கிய அதே யோக பெருவழியை சுட்டி காட்டுகின்றன. பகவத்கீதை போதிக்கிறது, அனைத்திலும் பரம்பொருளை சமமாக காண்கிறவனே அனுபூதி எய்தியவன். பைபிள் கூறுகிறது, நீங்கள் இறைவனின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் பரம்பொருள் உங்களில் வாசம் செய்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பைபிளில் புனிதர் யோவானின் அருள் வெளிப்பாட்டு செய்தி கீதையில் குறிப்பிட்டுள்ள அதே யோக தத்துவங்களின் உருவகம் பைபிளிலும் கீதையிலும் காணப்படும். இறைவனை நோக்கிய அடிப்படை யோக பெருவழியை குறிப்பாக எடுத்து காட்டவே என் குருதேவர் என்னை மேல்நாட்டிற்கு அனுப்பினார். கேள்வி: அமெரிக்கர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என நினைக்கிறீர்களா? அவர்களால் உலக வாழ்க்கைக்கு அவர்கள் தரும் முக்கியத்துவத்தை முன்னிட்டு அறியப்படாத எல்லையற்றவனான இறைவனிடம் உண்மையிலேயே நம்பிக்கை கொள்ள முடியுமா? பதில்: லோகாயத சாதனைகளில் மிக அதிக வெற்றி அடைந்துள்ள அமெரிக்கர்கள் உண்மையான ஆன்மீக இலக்குகளை அதிகம் நாடுபவர்களாக காண்கிறேன். அதே சமயம் சில ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளில் பஞ்சம், வியாதி மற்றும் வசதி குறைவுகள் காரணமாக மக்கள் அதிகமாக லோகாயதத்தை நோக்கி நாட்டம் கொண்டுள்ளார்கள். கேள்வி: நீங்கள் போதிக்கும் இந்திய தத்துவத்தை மேலை நாட்டினர் உண்மையிலேயே புரிந்து கொள்கிறார்களா? அனைத்து நாடுகளுக்கும் உங்களது நிறுவன பணிகளுக்கு அடித்தளமாக நீங்களே அமெரிக்காவை தேர்ந்தெடுத்தீர்கள். பதில்: யோகம் விஞ்ஞான பூர்வமானது. அத்துடன் அமெரிக்கர்கள் இறைவனுக்கான அந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்கள் அதிக அளவில் உலகியலையும் கொள்கை பிடிவாதத்தையும் அனுபவித்துள்ளனர். அமெரிக்காவும் மற்ற மேலை நாடுகளும் நடைமுறை இறை அனுபவத்தை அளிக்கும் நிரூபிக்கப்பட்ட வழிமுறைகளை ஏற்க தயாராகவும் ஆவலாகவும் உள்ளன. நான் காசியில் என் குருதேவரை சந்தித்த போது மேலை நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய மதத்திற்கும் இந்தியாவிலுள்ள மதத்திற்கும் உள்ள ஒற்றுமையை எடுத்து காட்டுவதுதான் எனக்கு விதிக்கப்பட்ட பணி என்று என்னிடம் கூறினார். இந்தியாவிலும் எனது இறைப்பணி முன்னேறி கொண்டிருக்கிறது. கேள்வி: நீங்கள் எதை ஆதரிக்கிறீர்கள்? பதஞ்சலியின் யோக முறையா அல்லது பகவத்கீதையின் யோக முறையா? பதில்: நமக்கு இப்பொழுது நேரம் இருந்தால் நான் உங்களுக்கு பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து போர் வீரர்களும் பதஞ்சலியின் யோக சூத்திரங்களில் குறிப்பிட்டுள்ள அதே யோக தத்துவங்களின் உருவ சித்தரிப்புகள் என்று நிரூபிக்க முடியும். உதாரணமாக, பாண்டவ இரட்டையர்களான நகுலனும் சகாதேவனும் யமம், நியமம் ஆகியவற்றை குறிக்கின்றனர். பின்பற்றப்பட வேண்டிய, செய்யத்தகாத மற்றும் செய்ய வேண்டிய விதிமுறைகள். அர்ஜுனன் தீவிர சுய கட்டுப்பாட்டின் அடையாளமாய் உள்ளான். பீமன் பிராணாயாமத்தை, உயிர் மற்றும் மூச்சின் கட்டுப்பாடு குறிக்கிறான். மற்றும் யுதிஷ்டிரன் போர்க்களத்திலும் அமைதியாக உள்ளவர். அமைதி அல்லது உள்ளுணர்வு பூர்வமான விவேகத்தை குறிக்கிறான். எதற்கும் கௌரவர்கள் நேர்மையான பாண்டவர்களிடமிருந்து ராஜ்யத்தை திருடியவர்கள். யோகியாவதற்கு பேரார்வம் கொண்டவர்களால் வெல்லப்பட வேண்டிய எதிர்மறை குணங்கள் மற்றும் சக்திகளை குறிக்கிறார்கள். வெகு காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கீதை உண்மைகள் சுருக்கமான சூத்திரங்கள் வாயிலாக பதஞ்சலியால் விளக்கப்பட்டன. அவருடைய நூல் யோக விஞ்ஞானத்தின் மிக திறன் வாய்ந்த சுருக்கமாகும். இறுதி இலக்கை அடைவதற்கு ஹதயோகம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஹதயோக பயிற்சி நீங்கள் பரிந்துரைக்கிறீர்களா? பதில்: ஹதயோக தேக நிலைகள் அல்லது ஆசனங்கள் இளம் வயதினருக்கு மிகவும் பயன் தரக்கூடியவை. அவர்கள் இளமை பருவத்திலிருந்து தொடங்கினால் அவர்கள் வளர்ந்துவிட்ட பிறகு ஒரு ஆசனத்தில் அமர்ந்து தேகத்திற்கு எந்த அசௌகரியமோ அல்லது தொல்லையோ இல்லாமல் நீண்ட நேரம் ஆழ் தியானத்தில் மூழ்க முடியும். ஆசனங்களின் ஜிம்னாட்டிசம் தேகங்களின் வளையும் தன்மையை இழந்த பெரும்பாலான பெரியவர்களால் பயிற்சி செய்யப்பட முடியாது. ஆசனங்களை பயிற்சி செய்ய முயலுவதில் யோசனையற்ற முதியவர்கள் தம்மை காயப்படுத்திக் கொள்ள நேரலாம்.
அல்லது அவர்கள் ஒரு கடினமான வழி தரக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்து தியானம் செய்ய முயன்றால் மனமானது இறைவனை விட வழியின் மீதுதான் பெரும்பாலும் இருக்கும். எனவே ஆசனங்களை பொறுத்தவரை அவற்றை நான் அனைத்து இளம் வயதினருக்கு பரிந்துரை செய்கிறேன். ஆசனங்கள் எங்கள் ஆசிரமங்களில் வசிக்கும் சிறுவர்கள் இளம் ஆண் மற்றும் பெண் துறவிகளிடம் காணப்படும் வழக்கத்திற்கு அதிகமான இளமை மற்றும் ஆரோக்கியத்துடன் இருக்க உதவுகின்றன. அத்துடன் அவர்களுக்கு இறை தொடர்பிற்காக கிரியா யோகம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த நூற்றாண்டில் ஸ்ரீ ஷியாமலாச்சரன் லாகிரி மகாஷயரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கிரியா யோகம் ராஜயோகத்தின் அனைத்து உத்திகளிலும் மிக உயர்ந்ததாகும். நீங்கள் கிரியா யோகத்தை பற்றி சற்று விரிவாக நான் விளக்கியுள்ள எனது ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தில் படிக்கலாம். கேள்வி: ஹதயோக பயிற்சிகள் தம்மளவிலேயே ஆன்மீக சக்திகள் மற்றும் ஞானத்தை தோற்றுவிக்கும் என்று நினைக்கிறீர்களா? பதில்: இல்லை. ஹதயோகம் தேகத்தை மட்டுமே ஒழுங்குபடுத்தி இறை தொடர்பிற்கான ராஜயோக தியானம் மூலமாக ஆன்மீக முன்னேற்றம் அடைய அதை ஆரோக்கியமாகவும் தயார் நிலையிலும் வைத்திருக்கிறது. கேள்வி: சாதகர்கள், சாக்தர்கள் மற்றும் தாந்திரிகர்களின் பல்வேறு பிரிவுகளை அல்லது அவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? பதில்: தொடக்கத்தில் அவற்றினுடைய சாஸ்திரம் சார்ந்த புனித வடிவில் சரியாக புரிந்து கொள்ளப்பட்ட பொழுது அவை எல்லாவற்றிலும் ஓரளவு நன்மை இருந்தது. ஆனால் தற்போது பயிற்சிக்கப்படுவது போன்றவை பெரும்பாலும் தவறானவை. ஏனெனில் பொது மனிதனுக்கு பொருந்தாத விசித்திரமான வழிமுறைகளை அவை பரிந்துரைக்கின்றன. ஆன்மீக பீஜ மந்திரங்களை, அதிர்வு சக்தியுள்ள மந்திரங்களை அறிந்த சில தாந்திரிகர்கள் அவற்றின் வாயிலாக தெய்வங்களின் அகக்காட்சிகளை, இறைவனுடைய தெய்வீக சக்திகளின் உருவங்கள் காண்பதற்காக தங்கள் உணர்வு நிலையை இசைவித்து கொண்டு முடிவில் இறைவனுடன் தொடர்பு கொள்பவர்கள் மிகவும் உன்னதமானவர்கள். ஆனால் பாலுறவு, மது மற்றும் தீய பயிற்சிகளில் ஈடுபடும் தாந்திரிகர்கள் நல்லவர்கள் அல்லர். கேள்வி: தாந்திரிகர்கள் பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வது புலன்களின் அடக்குமுறை அல்ல, மாறாக சலிப்பு ஏற்படுத்துதல் என்று கூறுகிறார்கள். இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? பதில்: தாந்திரிகர்கள் அவ்வாறு சொல்வதில்லை. தாந்திரிகத்தை பின்பற்றும் சிலர் பாலுறவு, மாமிசம் உட்கொள்ளுதல், மது அருந்துதல் ஆகியவற்றில் ஈடுபடுவதன் வாயிலாக சுய ஆதிக்கத்தை வளர்த்து கொள்ள முயலுகின்ற அதே நேரத்தில் மனதளவில் இச்செயல்களில் பற்றற்று இருக்கின்றனர். தங்கள் பழக்கங்களில் கட்டுக்கு மீறியவர்கள் மிதம் மற்றும் சுய கட்டுப்பாடு எனும் அடிப்படை அம்சங்களில் சிறிது நன்மை பெறலாம். ஆனால் இந்த பாதையை யோகிகள் கண்டனம் செய்கிறார்கள். ஏனெனில் பெரும்பாலான சாதகர்கள் இப்பாதையில் சுய கட்டுப்பாட்டை அடைவதற்கு மாறாக தங்கள் தாழ்ந்த உணர்வுகளிலும் சிற்றின்ப வேட்கையிலும் ஈடுபடுவதற்கு இதை ஒரு காரணமாக காண்கின்றனர். இறைவனை பேரின்பமாக தொடர்பு கொள்வதற்கு பகவத்கீதை பரிந்துரைக்கின்ற அகத்துறவு மற்றும் விஞ்ஞான பூர்வமான தியான பாதைதான் மிக உயரிய பாதை. அது உண்மையை நாடும் பலவீனமான சாதகருக்கு கூட அவரது பலவீனம் எனும் சபல காட்சிகளிலிருந்து விலகி கொள்வதற்கு வல்லமை அளிப்பதோடு அக தெய்வீக பேரின்பத்தின் ஒரு சுவையை அவருக்கு தருகிறது. அதை ஒப்பிடுகையில் உலக ஈடுபாடுகளில் இருந்து எழும் இன்பங்களை விட மிகவும் மேம்பட்ட மனநிறைவை அளிப்பதாக அவர் காண்கிறார். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் மற்றும் அழிக்கும் உருவம் அல்ல, அல்லது உருவமற்ற ஒரு இறைவன் உண்மையிலேயே உள்ளானா? ஒரு தெய்வீக சிருஷ்டிகர்த்தா தன் பிரதிபிம்பத்தில் மனிதனை படைத்துள்ளானா? மாறாக மனிதன் தன் அச்சம் மற்றும் பேராசையினால் இத்தகைய ஒரு பேரிருப்பை தனது பிரதிபிம்பத்தில் படைத்துள்ளானா? இவ்வுலகத்தில் உள்ள இவ்வளவு அதிகமான தீங்கு மற்றும் துயரங்களின் இருப்பு இக்கருத்தை ஆதரிப்பது போல தோன்றுகிறது. பிரபஞ்சத்தை பற்றிய மனிதனின் கருத்து அவனது வரம்புக்குட்பட்ட மனம் மற்றும் புலன்களின் கட்டுப்பாடுகளால் முறையற்று எல்லைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அவன் படைக்கப்பட்ட பொருட்களையே பார்க்கிறான். அவற்றின் சாரத்தையோ அல்லது அவற்றின் படைப்பாளையையோ பார்ப்பதில்லை. ஒரு திரைப்படத்தில் திரையில் வில்லனும் கதாநாயகனும் ஒரே ஒலிக்கற்றையினால் ஒரு பெறுமாறு செய்யப்படுகிறார்கள். ஒப்பிட்டு பார்க்கையில் கதாநாயகனால் நாம் எழுச்சியூட்டப்பட்டு அவனை நேசிக்கும் விதமாக திரைப்பட வில்லன் உருவாக்கப்பட்டுள்ளான். திரைப்படத்தை நாம் ஆராயும் பொழுது வில்லன் மற்றும் கதாநாயகன் மற்றும் அவர்களை சுற்றி நிகழும் சம்பவங்கள் எல்லாம் ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளன. எந்த தீங்கும் நடந்துவிடவில்லை. அனைத்தும் ஒளி மற்றும் நிழல்களின் உருவ படங்கள் என்றும் நாம் புரிந்து கொள்கிறோம். என்றும் மாறிக்கொண்டிருக்கும் இறைவனது படைப்பு திரைப்பட உண்மையும் இதை போன்றதே. இறைவனுடனும் தமது ஒன்றிய தன்மை அறிந்த அறிவுடையோர் படைப்பை இறைவனிடமிருந்து எழும் சக்திகளின் ஒரு திரைப்படமாக காண்கின்றனர். மனிதன் இறைவனின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருந்தாலும்
இறைவனது ஒரு தனிப்படுத்தப்பட்ட பகுதியாகிய ஆன்மா பிரபஞ்ச மாயையின் ஒளி மற்றும் நிழல் சார்பியல்புகளுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளான். அவன் மாயையுடனான பற்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ஏதுவாக்கும் செயல்களை பின்பற்றுவதற்கு தன் சுய விருப்ப தேர்வை பயன்படுத்தும் போது படைப்பின் உண்மை தன்மையையும் அதன் படைப்பாளையையும் புரிந்து கொள்கிறான். ஆனால் மாயையில் ஆழ்ந்திருக்கும் நிலையில் மாயையின் வசத்தில் இறைவனை பற்றிய மனிதனின் உணர்வு நிலை அதன் சிறிய அல்லது பெரிய அளவிற்கேற்ப வரம்புக்குட்பட்டது அல்லது விரிவடைந்துள்ளது. பூரண ஞானமல்ல மனிதன் இறைவன் என்றும் உள்ளவன், எல்லாம் அறிந்தவன் என்றும் புதிய பேரானந்தம் எனவும் அடிப்படையான இந்த ஒரு பிரபஞ்ச பேருணர்வு நிலையில் இருந்துதான் அனைத்து வேறுபடும் பொய் தோற்றங்களும் வளர்ந்துள்ளன எனவும் அறிகிறான். மனிதனிலும் அனைத்து படைப்பினிலும் செயல்படும் பலவிதமான திறன்கள் மற்றும் உள்ளார்ந்த சக்திகளை இறைவன் படைத்தான். ஆனால் மனிதன் சுதந்திர விருப்பமுள்ள இறைவனின் ஒரு தனி பகுதி என்ற முறையில் அந்த திறன்களை தவறாக பயன்படுத்துவதின் மூலம் மாயையில் ஆழ்ந்து விடுகிறான். இவ்வாறு செய்வதால் பிரபஞ்ச நாடகத்தில் தான் நடிக்கிற நல்ல அல்லது தீய பாகங்களை தானே உருவாக்கி அதன் மூலம் நல்ல அல்லது தீய போக்கில் விளைவை ஏற்படுத்துகிறான். மனிதன் தன்னை தேகத்துடனும் சடப்பொருளுடனும் ஐக்கியப்படுத்திக் கொள்வதை நிறுத்தும் பொழுது அவன் இறைவனின் பிரதிபிம்பமாக தான் படைக்கப்பட்டிருப்பதை உணர்கிறான். அதற்கு முன்பு அல்ல. ஆனால் ஞானம் பெற்ற மனிதன் இந்த உலகத்தின் நன்மையை வலுப்படுத்துவதற்காகவும் மற்றவர்களின் தெய்வீக மேம்பாட்டிற்காகவும் இறைவனுடன் ஒத்துழைக்கிறான். கேள்வி: இறைவன் என்று ஒருவன் இருக்க வேண்டியது அவசியம்தானா? பதில்: ஏதோ ஒன்று சூனியத்திலிருந்து எழ முடியாது. ஓர் இருப்பிற்கு காரணம் மற்றும் ஆதாரம் என ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஏதோ ஒன்றுதான் பரம்பொருள், நித்திய பேருணர்வு நிலை, படைப்பின் தாய் தந்தையான இறைவன். கடலின் அலைகள் கடலின்றி தோன்ற முடியாதது போல் ஆன்ம அலைகள் அல்லது இறைவனின் தனிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகள் இறைவனது இருப்பு என்னும் பெருங்கடலின்றி தோன்ற முடியாது. மாயை புயலுடன் ஆன்ம அலைகள் விளையாடும் வரை அவை கடலிலிருந்து எழுகின்றன, பின் சிதறடிக்கப்பட்டு உடைக்கப்படுகின்றன. அதனால் இறைவனின் பெருங்கடல் நெஞ்சத்தின் அமைதியான ஆழங்களுக்குள் திரும்ப வேண்டியது அவசியம். கேள்வி: பேரானந்தம் என்பது என்ன? அதுதான் இறுதியான முக்தியா? மனிதன் ஒரே ஒரு முறை மட்டும் பிறந்து இறப்பில் அவனுடைய தனித்தன்மை என்றென்றைக்கும் அழிக்கப்பட்டு விடவில்லையா? பதில்: மனிதன் ஒரு பிறவியில் ஒரு தேகத்துடன் ஒரு பெயருடன் ஒரு முறைதான் வாழ்கிறான். அவன் அதே வடிவிலும் அடையாளத்துடனும் மீண்டும் பிறப்பதில்லை. ஒரு மனிதன் ஓர் உடையை சிறிது காலம் உடுத்தி பின்னர் அதை எரிந்துவிட்டு மீண்டும் அதை பயன்படுத்தாமல் இருக்கலாம். இதுபோல் ஆன்மாவானது அநேக பிறப்புகளில் ஒவ்வொரு முறையும் ஒரு வேறுபட்ட தேகத்தை மறுபிறவி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி வாயிலாக மீண்டும் பரம்பொருளிடம் உயரும் வரை அணுகிறது. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட மனிதராக நீங்கள் ஒரு முறைதான் வாழ்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஆன்மா நிரந்தரமான நீங்கள் எண்ணற்ற பிறவிகளினூடே வாழ்ந்து அதன் பழைய பிறவிகளின் ஒன்று சேர்ந்த தனித்தன்மைகள் மற்றும் கர்மவினை இயல்புகளை எடுத்து செல்கிறது. மனிதனின் மனம் அல்லது புலனை சார்ந்துள்ள உணர்வு நிலை ஆன்மாவை சஞ்சலப்படுத்தி அதை இறைவனிடமிருந்து தனியாக பிரித்து வைக்கும் மாறுபடும் அலைகளுக்கு உட்பட்டுள்ளது. துயர அலை, இன்ப அலை மற்றும் அலட்சியம் அல்லது சலிப்பு அலை. மாயை புயலால் உருவாக்கப்பட்ட இவ்வலைகள் யோகத்தின் மூலம் அகற்றப்படும் பொழுது மனிதன் வெறுமையான அமைதியை அல்லது இந்த சஞ்சலங்களின் இல்லாமையை அனுபவிக்கிறான். ஆழ்ந்த யோக பயிற்சி மற்றும் தியானத்தின் மூலம் அவன் அமைதி பள்ளத்தாக்கை கடந்து என்றும் புதிய பேரானந்தம் எனும் ஆக்கப்பூர்வமான நிலையை அனுபவிக்கிறான். துன்பம், இன்பம், அசட்டை ஆகியவை பிறப்படுத்த ஆன்மாவின் தற்காலிக அனுபவங்கள். ஆனால் ஆனந்த நிலை என்பது பரமாத்மாவின் ஒரு பிரிக்க முடியாத பாகம். அதனால் அது சாசுவதமானது, அது என்றும் புதியது, அது ஒருபோதும் தெவிட்டாதது. ஒருமுறை இந்த ஆனந்தத்தை அடைந்த பிறகு மனிதன் பிறகு வேறெதையும் ஒருபோதும் நாடுவதில்லை. அவன் மீண்டும் தன்னை தன் ஆன்மாவுடன் தனிப்படுத்தப்பட்ட என்றும் நிலைத்துள்ள எல்லாம் அறியும் என்றும் புதிய இன்பமாக மீண்டும் ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவன் எங்கும் வியாபித்திருக்கும் என்றும் நிலைத்திருக்கும் எல்லாம் அறியும் என்றும் புதிய ஆனந்த பரம்பொருளுடன் ஒரு நீர் துளி கடலுக்கு திரும்புவது போல் தன்னை இணைத்து கொள்கிறான். இருப்பினும்
அந்த தனி தன்மை ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை. பரம்பொருளின் அந்த பாகம் சாசுவதமாக தன்னுடைய அந்த தனிப்படுத்தப்பட்ட இருப்பின் நினைவை தக்க வைத்துக் கொள்கிறது. கேள்வி: உங்கள் பணியை நான் பார்த்ததிலிருந்து உங்களை பக்தியுடன் பின்பற்றுவோர் அதிகம் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. அதை உருவாக்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியிருந்ததா? பதில்: இரும்பை இழுக்க காந்தம் முயற்சி செய்ய வேண்டியுள்ளதா? இரும்பின் கவர்ச்சி மற்றும் காந்தத்தின் சக்தியை பொறுத்து ஒரு இயற்கையான ஈர்ப்பு உள்ளது. இயற்கையாகவே இரும்பு காந்தத்தால் ஈர்க்கப்படும் அளவிற்கு அருகாமையில் இருக்க வேண்டும். இது போன்றதுதான் குருவிற்கும் சீடருக்கும் இடையே உள்ள உறவு முறை. அது சீடருடைய ஏற்புத்தன்மை மற்றும் சீடரை எழுச்சியூட்டி அவரை இறைவன்பால் ஈர்க்கும் குருதேவரின் ஆன்மீக சக்தியை பொறுத்தது. இயேசு கூறினார், என்னை அனுப்பின பிதா ஒருவனை ஈர்க்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். சர்வஞான இறைவன் மேலெழுந்த வாரியான சாதகர்களை சிறிய போதனைகள் மற்றும் ஆன்மீக நூல்களை தொடர்பு கொள்ள செய்கிறான். இந்நூல்களிலிருந்து அவர்களது ஆன்மீக நாட்டம் மற்றும் ஞானத்தின் அளவிற்கேற்ப அவர்கள் சிறிது பலனை அடைகிறார்கள். ஆனால் தீவிரமான இறை சாதகர்கள் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் வல்லமையுடைய பூரண ஞானம் பெற்ற மகான்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் தெய்வீக வழிகாட்டுதலை வழங்கும் வாய்க்காலாக பணிபுரிவதற்கும் இறைவனால் வழிநடத்தப்படுகிறார்கள். பக்தரை இறைவனிடம் அறிமுகப்படுத்துவது அவர்களது கடமையாகும். எனவே இறுதியில் இறைவன்தான் சீடரையும் குருதேவரையும் ஒன்று சேர்க்கிறான். ஆனால் அவர்கள் பங்களும் ஒன்று சேருவதற்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஸ்ரத்தை மிகுந்த ஆன்மீக நாட்டத்தால் சீடர் அவரை இறைவனிடம் இட்டுச் செல்லக்கூடிய குருதேவரை முதலில் தன்னை அறியாமலேயே நாடுகிறார். மேலும் உண்மை குருவானவர் உள்ளுணர்வு பூர்வமாக இறைவனால் அனுப்பப்பெற்ற சீடரை அறிந்து தன்னிடம் ஈர்க்க முயற்சி செய்து சீடருக்கு உதவி புரிய பெருமுயற்சி எடுக்கிறார். ஆர்வமிக்க சீடர் இறை அனுபூதி பெற்ற ஆசானை கண்டவுடன் அவருடைய காந்த சக்தியால் ஈர்க்கப்பட்டு அவரை இறைவனால் அனுப்பப்பட்ட ஒருவர் என்று அறிந்து கொள்கிறார். இதுதான் நியதி. கேள்வி: உலகம் இப்பொழுது ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்பீர்கள் என நினைக்கிறேன். அதன் காரணம் என்ன? நிவாரணம் என்ன? பதில்: அனைத்து நாடுகளும் ஏறுமுகமாக மற்றும் இறங்குமுகமாக உள்ள யுகங்களின் தாக்கங்களை பின்பற்ற வேண்டியுள்ளது. தற்போதைய உலக நெருக்கடி துவாபர யுகத்தின் மேல்நோக்கிய ஏற்றத்தினாலானது. உலகம் இன்னும் சிறந்ததாக மாறுவதற்காக தீமை முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். தீய சக்திகள் தங்கள் சொந்த அழிவை தாமே ஏற்படுத்தி கொண்டு தார்மீக நாடுகளின் உய்வை உறுதிப்படுத்துகின்றன. தீய மற்றும் நல்ல சக்திகளுக்கும் இடையிலுள்ள போராட்டம் சரித்திரத்தின் தொடக்கத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. மின்னியல் அல்லது அணுயுகமாகிய துவாபர யுகத்தின் வாயிலாக உலகம் மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதிக வாய்ப்பு தன்மைகளுக்கு மட்டுமல்லாமல் பேராசை மிக்க அதிகாரம் விரும்புபவர்களின் தொழில்நுட்ப விஞ்ஞானத்தின் தவறான உபயோகத்தால் அழிவிற்கும் உள்ளது. துவாபர யுக தாக்கத்திற்கு ஏற்றவாறு தொழில்நுட்பம் சாதாரண மக்களை உயர்ந்த அளவு சாதனைகளுக்கு விரைவாக தூண்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முன்னேற்றம் கூட சாதனையாளர்களுக்கும் வெற்றியடையாதவர்களுக்கும் இடையே பெரும் இடைவெளியை உண்டாக்குகிறது. இது பொறாமைகள் மற்றும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சிக்கல்களை தூண்டுகிறது. கேள்வி: கம்யூனிசம் தனது சமத்துவ சித்தாந்தம் மற்றும் சமுதாய பிரிவுகளை சமப்படுத்தி ஒரு சமமான மேற்பரப்பை ஏற்படுத்தும் அதன் கொள்கை ஆகியவற்றினால் ஒரு மனிதாபிமான பணியை புரிந்து கொண்டு தன் குழந்தைகள் அனைவரின் தேவையை பற்றிய இறைவனின் அக்கறையை எளிதாக்குகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பதில்: பரஸ்பர அன்பு, புரிந்து கொள்ளுதல் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றால் உருவாக்கப்படும் மனித சகோதரத்துவத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அனைத்து பயன்மிக்க இலக்குகள் மற்றும் மேன்மைப்படுத்தும் இலட்சியங்கள் ஆன்மீக எடுத்துக்காட்டு மற்றும் நல்ல வழிமுறைகளால் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். வன்முறை, சக்தி மற்றும் போரின் மூலம் அல்ல. ஆன்மீக கொள்கைகள் இல்லாத அரசியல் அதிகாரம் ஆபத்தானது.
ஆன்மீக கொள்கைகள் என்று கூறும்போது நான் குறிப்பிட்ட மத கொள்கைகளை குறிப்பிடவில்லை. அவையும் பிரிவினை செய்யக்கூடியவையாக இருக்கலாம். மாறாக தர்மத்தை அல்லது அனைத்து மனித இனத்தின் நன்மைக்கும் பொருந்தக்கூடிய உலகளாவிய அறக்கொள்கைகளை குறிப்பிடுகிறேன். தீய சக்தியை தடுப்பதற்கு சில நேரங்களில் தர்ம யுத்தம் கூட தேவை. நீங்கள் ஒரு கொடிய புலியிடம் அஹிம்சை மற்றும் ஒற்றுமை பற்றி போதிக்க முடியாது, ஏனெனில் நீங்கள் உங்கள் சித்தாந்தத்தை விளக்கும் முறையில் முன்னரே அது உங்களை அழித்துவிடும். அதுபோலவே தீங்கிழைக்கும் சில மனித குற்றவாளிகள் நியாயத்திற்கு கட்டுப்படாதவர்கள். ஹிட்லரை போன்று ஆக்கிரமிக்கும் போரை தொடுப்பவர்கள், தோல்வியுறுபவர், தீமைக்கு எதிரான ஒரு தர்ம யுத்தத்தை நடத்துவதற்கு கட்டாயப்படுத்தப்படுபவர்கள் வெற்றி பெற்று வருவர். ஒரு போர் அறப்போரா அல்லது இல்லையா என்பதை இறைவன் தீர்மானிப்பான். கேள்வி: அமெரிக்கா தனது இறை பண்பை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பதில்: அமெரிக்கா உலகிற்கு மிகவும் தேவைப்படும் மிக உயர்ந்த பொருள் சார்ந்த முன்னேற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்தியா தனது உயர்ந்த மகான்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் வாயிலாக ஆன்மீக ஞானத்தின் உச்சநிலையின் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நாகரிகத்தின் பரிணாம வளர்ச்சியின் ஊடே இவ்விரண்டு எதிரெதிர் பக்கங்களுக்கு மத்தியில்தான் இலட்சிய நாகரிகம் லௌகீகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே உள்ள சமநிலை திகழ்கிறது என்பதை காட்டவே இறைவன் இந்த உயர்ந்த முன்மாதிரிகளை கொணர்ந்தான். அனைத்து உலகமும் அமெரிக்கா லோகாயத முன்னேற்றத்தின் சிறந்த அம்சங்களையும் இந்திய ஆன்மீக உயர் லட்சியங்களையும் பின்பற்ற வேண்டும். அமெரிக்கா ஏற்கனவே இந்திய ஆன்மீக பண்பின் ஒரு பெரும்பாகத்தை தழுவி கொண்டிருக்கிறது என்பதற்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் அற்புதமான வளர்ச்சியும் பொதுவாக இந்து மத சிந்தனையின் மேல் நன்கு பரவியுள்ள ஆர்வத்திற்கும் சான்றளிக்கின்றது. மறுபக்கத்தில் இந்தியாவின் உயரிய ஆன்மீக பரம்பரையின் புகழுக்கு கரைகளாக உள்ள நோய், ஏழ்மை மற்றும் பிராந்திய பற்றுகளை எதிர்த்து போராட இந்தியாவிற்கு அமெரிக்காவின் விஞ்ஞான தொழில்நுட்பம் அதிகம் தேவையாயுள்ளது. கீழை நாடுகள் மேலை நாடுகளின் மிகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை ஏற்க வேண்டும். மேலை நாடுகள் இறைவனை வாழ்க்கையின் இலக்கு என்ற கீழை நாட்டு வலியுறுத்துதலை பின்பற்ற வேண்டும். கேள்வி: உலகிற்கு ஏதேனும் செய்தியளிக்க விரும்புகிறீர்களா? பதில்: உலக சகோதர சகோதரிகளே, இறைவன்தான் நம் தெய்வ தந்தை. மேலும் இறைவன் ஒருவனே. நாம் அனைவரும் அவனது குழந்தைகள் மற்றும் இந்த முறையில் உலக ஐக்கிய நாடுகளின் தேக, மன, பொருளாதார மற்றும் ஆன்மீக ரீதியான சீரிய குடிமக்களாக மாறுவதற்காக ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிந்து கொள்வதற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். 1000 மனிதர்களுள்ள ஒரு சமூகத்தில் ஒவ்வொரு தனி நபரும் தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்காக மற்றவர்களது ஆதாய இழப்பில் லஞ்சம், சண்டை மற்றும் சூழ்ச்சி வாயிலாக முயன்றால் ஒவ்வொரு நபரும் 999 எதிரிகளை பெற்றிருப்பர். ஆனால் ஒவ்வொரு நபரும் மற்றவர்களுடன் ஒத்துழைத்தால் தேக, மன, பொருளாதார, ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரும் 999 நண்பர்களை பெற்றிருப்பர். அனைத்து நாடுகளும் ஒருவருக்கொருவர் அன்பின் மூலம் உதவி புரிந்து கொண்டால் இந்த பூமி முழுவதும் அனைவரது நன்மையை மேம்படுத்துவதற்கான அதிக வாய்ப்புகளுடன் அமைதியில் வாழும். மனிதன் தனது ஆன்மீக இயல்பை மறந்து தனது ஆதிகால மிருக உந்துதல்களுக்கு மீண்டும் திரும்புவது போல தோன்றுகிறது. இறைவன் மனிதனை ஓர் உள்ளார்ந்த ஆன்மீக இயல்புள்ள மனிதனாகவே படைத்தான். மனிதன் தன் மிருக இயல்புக்கு இடம் கொடுக்கும் காலம் வரை துன்பம், போர்கள், பஞ்சம், நோய் ஆகியவற்றை அடைவான். உலகளாவிய சகோதரத்துவத்தின் தேவையை அவன் உணரும் போது உயர்ந்த வளம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த உலகை அவன் உருவாக்குவான். உலக தலைவர்கள் தம்முடைய வேறுபாடுகளை நல்லெண்ணம் மற்றும் இணக்கத்தின் அடிப்படையில் ஒன்று கூடி தீர்த்து கொள்வதற்கு மாறாக பேராசை மற்றும் வெறுப்பின் காரணமாக சொல்லனா துன்பத்தை வளர்ப்பதை காணும் பொழுது வருத்தம் ஏற்படுகிறது. பேராசை மிக்க மற்றும் தீய அரசியல்வாதிகளால் பூமி 2 உலக போர்களுக்கு ஆளானது. மேலும் ஒரு 3வது போரை எதிர்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. போருக்காக செலவிடும் பணம் மாறாக ஒரு சர்வதேச நிதியில் சேர்க்கப்படுமானால் அது உலகத்திலுள்ள குடிசை பகுதிகளை நீக்கவும்
பசியை ஒழிக்கவும் மருத்துவ விஞ்ஞானத்தை பெருமளவில் முன்னேற்றவும் முடியும். இதன் மூலம் இறைவனை மையமாக கொண்ட வாழ்வின் அமைதியில் வாழ ஒவ்வொரு ஆண், பெண் மற்றும் குழந்தைக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் அளிக்க முடியும். நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே மனிதனினுள்ள வெறுப்பு மற்றும் சுயநலம் என்றும் அதிகரித்து கொண்டிருக்கும் துயர பனிப்பந்துடன் எண்ணற்ற போர்களை உருவாக்கியுள்ளது என்பதை சரித்திரம் காட்டுகிறது. ஒரு மூன்றாவது உலகப் போர் இந்த பனிப்பந்தை இப்பூமியானது துயரம், ஏழ்மை மற்றும் மரணத்தால் உறையும் வரை பெரிதாக்கும். இத்துயர பந்தை உருவாக்குவதற்கு இறைவனுடன் ஒன்றுபடுத்தும் தியான வழிமுறைகளிலிருந்து எழும் சகோதரத்துவம், அன்பு, தெய்வீக இசைவு ஆகியவைதான் ஒரே வழி. ஒவ்வொரு ஆன்மாவும் உண்மையான ஆன்மீக ஞானத்தில் அற்ப பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்டு எழும்போது இறைவனின் உலகளாவிய தன்மையை பற்றிய ஞானம் மற்றும் மனித சகோதரத்துவம் என்னும் தீயில் உலக துயரம் அழிந்துவிடும். முன்பு எப்போதும் இல்லாதவாறு வானொலி, தொலைக்காட்சி, விமான பயணம் போன்ற சாதனங்கள் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்துள்ளன. ஆசியா ஆசியர்களுக்கு மட்டும், ஐரோப்பா ஐரோப்பியர்களுக்கு மட்டும், அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு மட்டும் மற்றும் இவ்வாறாக என்று இனிமேல் இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தேக, மன மற்றும் ஆன்ம நிறைவிற்கான ஒவ்வொரு வாய்ப்புடனும் ஒரு லட்சிய குடிமகனாக திகழும்படியாக இறைவன் கீழுள்ள ஒரு உலக ஐக்கிய நாடுகளாக இருக்கும் என நாம் கற்க வேண்டும். இதுதான் உலகத்திற்கான எனது செய்தி மற்றும் வேண்டுகோள். தொடரும். ஓம்.